வெற்றி மாமாவோட தோட்டம் உனக்கு தெரியும்ல? தெரியும்க்கா. அங்க வெற்றி மாமா இருப்பாரு. அவர்கிட்ட போய் இத கொடுத்துட்டு வந்துரு. மாமா ஹாய் தேனு. மாமா என்னம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்க? உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம் மாமா. சாப்பாடா? அப்படியா? ஆமா மாமா, கை கழுவிட்டு வாங்க. டா வந்துட்டேல. ஏமா இன்னைக்கு என்ன ஓடுறதா பறக்கிறதா தாவுறதா? எல்லாமே இருக்கு, வாங்க. அப்பா என்ன பசி. ஏமா போடுமா இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான். எல்லாத்துக்குமா நாங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம்? நாங்க எங்க மாமாக்கு மட்டும் தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். என்னத்தா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? அவங்க மாமா நான் உனக்கு அண்ணன் இல்லையாத்தா? அண்ணன் மாதிரிலாம் பசிக்குதுன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வாங்க. நீங்க சாப்பிடுவீங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும்? நான் ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். அந்த புள்ள என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கு, நீ கக்கா கக்கான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க. மாமா இதெல்லாம் உங்களுக்கு புரியாது மாமா. இதுதான் மாமியார் வீட்டு பாசம்ங்கிறது. ஓஹோ, நான் பசியா இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு ஏதோ சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுல நீங்களும் பூந்து சாப்பிட்றேன்னு சொன்னா எப்படி? அதான் அந்த புள்ள சின்ன புள்ளையா இருந்தாலும் அந்த புள்ள சொல்றதுல நியாயம் இருக்குல்ல. அதெல்லாம் கரெக்டு தான்யா. மாமியார் வீடு அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். எனக்கும் மாமியார் வீடுன்னு ஒன்று அமைஞ்சிருக்க. என்னத்த சொல்ல. ஆத்தாடி ஆத்தே, இப்பதான் மீனும் முட்டையும் சாப்பிடும் போல இருக்குன்னு சொன்ன, அதையே கொண்டு வந்திருக்கியே. எடுத்து வை. யோ மாப்பிள்ள, என்னை விட்டுட்டு நீ சாப்பிட போற. எப்படி சாப்பிட்றன்னு பாக்குறேன். போடு தேனு. மாப்பிள்ள ஒரு நிமிஷம். என்ன மாமா? ஏன் மாப்பிள்ள, சமைச்சவங்க கொண்டு வராம தங்கச்சிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைய வந்து பரிமாறிட்டு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமாவே இல்லை. மாப்பிள்ள, சமைச்சவங்க யாரோ அவங்க வந்து அக்கறையோடையும் பாசத்தோடையும் பரிமாறணும். அதுதானே விருந்தோம்பலுக்கு உதாரணம், எடுத்துக்காட்டு எல்லாமே. என்ன மாமா சொல்றீங்க? மாப்பிள்ள, நான் ஒன்றும் விஷயம் இல்லாம சொல்லல மாப்பிள்ள. ஏமா நீயே சொல்லு, இதெல்லாம் சமைச்சது யாரு? உங்க ஒப்பத்தாவா? இல்லண்ணே. உங்க அம்மாவா? இல்லண்ணே. நீயும் அகிலாக்காவும் சமைச்சிங்களா? இல்லண்ணே. அப்ப யார் சமைச்சது? மாமாவுக்காக இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சமைச்சது மலர் அக்கா தான். மாப்பிள்ள, இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? சமைச்சது யாரோ பரிமாறது யாரோவான். அதெல்லாம் ஒத்துக்கப்படாது மாப்பிள்ள. மாப்பிள்ள, உண்மையான பாசமா இருந்தா சமைச்சு கொடுத்து விட்ட மலரே வந்து பரிமாறணும் மாப்பிள்ள. ஆஹா, சமைச்சது நம்மளா? நான் இந்த விஷயத்தை யோசிக்கவே இல்லையே. ரைட்டு. இந்தா தேனு. மாமா என்ன மாமா தட்டு திருப்பி கொடுத்துட்டீங்க? ஆமா தேனு, நான் என் மாமா சொல்றது தான் கேட்க முடியும். இல்லாட்டி அவர் மனசு கஷ்டப்படாதா? கொஞ்சமாவது மனசாட்சியோட யோசிடா. இதுக்கு முன்னாடி என் மனசு கஷ்டப்படுற மாதிரி கக்க கக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்த. அதனால சமைச்சவங்க யாரோ அவங்கள வந்து பரிமாற சொல்லு, நான் சாப்பிட்றேன். இல்லாட்டி எனக்கு வேணாம். மாமா ஏதோ கூரை கடை சொன்னாரு, அங்க போய் வாங்கிட்டு வந்துருங்க மாமா, நம்ம சாப்பிடலாம். மாமா, அக்கா உங்களுக்காக பார்த்து பார்த்து சமைச்சு என்கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க மாமா. நீங்க என்ன மாமா ஏதோ கடையில வாங்கி சாப்பிடுறேன்னு சொல்றீங்க? உங்க அக்கா பார்த்து பார்த்து சமைச்சது இருக்கட்டும் தேனு, வந்து பார்த்து பார்த்து பரிமாற வேணாமா? சமைக்கிறது உண்மையான பாசம் இல்லம்மா.
சமைச்சத பக்கத்துல உட்காந்து பரிமாறது தான் உண்மையான பாசம். அதுக்காக அக்கா இப்ப எப்படி வர முடியும் மாமா? அவங்க வீட்ல இருக்காங்கல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க அக்கா வந்து பரிமாறினதான் நான் சாப்பிடுவேன். இல்லாட்டி மாமா நாம கூரை கடையிலேயே சாப்பிடலாம் மாமா. நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. சரி மாப்ள. அண்ணா என்னம்மா? ஒரு நிமிஷம். இப்ப என்ன, உங்களுக்கு எங்க அக்கா வந்து பரிமாறணும் அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். மாமோய் மாப்ள சூப்பர் மேட்ரை போட்டு விட்டீங்க போங்க. மாப்ள இதுக்குதான் மாமா மாமான்னு ஒருத்தன் கூடவே இருக்கணுங்கிறது. எப்படி? என்ன இந்த தேன் இன்னும் ஃபோன் பண்ண காணோம்? ஹலோ அக்கா. தேனு, என்னடி பரிமாறினியா? மாமா நல்லா சாப்பிட்டாரா? எப்படி இருக்குன்னு ஏதாவது சொன்னாரா? எல்லா முட்டையும் மீனையும் அவர் தானே சாப்பிட்டாரு. எதையும் மிச்சம் வைக்கல. நீ வேறக்கா, தட்டை கொடுத்த வரைக்கும் தான் ஓகே. சோறு வைக்க போகும்போது எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாரு. என்னடி சொல்ற? சாப்பாடு பரிமாறதுக்கு முன்னாடியே நிப்பாட்ட சொல்லிட்டாரா? ஆமாக்கா. நான் சமைச்சேன்னு சொன்னியா இல்லையா? ஐயோ, எல்லாத்தையும் சொல்லிட்டேன்க்கா. நீ சமைச்சேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வேண்டான்னு சொல்லிட்டாரு. நான் சமைச்சேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் வேணான்னு சொன்னாரா? ஏன் அப்படி சொன்னாரு? சமைச்சவங்களே வந்து பரிமாறணுமா, அதான் உண்மையான பாசமா. உன் அக்கா எனக்காக பார்த்து பார்த்து சமைச்சாங்கல்ல, அவங்களே வந்து பரிமாற சொல்லு, அப்பதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாரு. இல்லன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டாருக்கா. நான் என்னக்கா பண்றது? என்னடி சொல்ற? நிஜமாதான்க்கா சொல்றேன். நீ வந்து பரிமாறினாதான் சாப்பிடுவாராம், இல்லன்னா சாப்பிட மாட்டாராம். போதுமா? ஏய், நான் எப்படி வீட்ல இருந்து அங்க வந்து பரிமாற முடியும்? சும்மா லூசு மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காத. அவர்கிட்ட ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்க பாரு. அக்கா, இங்க மாமா மட்டும் இல்ல, தங்கராசு அண்ணன் வேற இருக்காரு. 2 பேரும் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க, சமைச்சவங்களை வந்து பரிமாற சொல்லு, இல்லன்னா சாப்பிட மாட்டோன்னு. வீட்ல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு நேரா இங்க வந்து பரிமாறுக்கா. இல்லனா நீ கட்டி கொடுத்த சாப்பாடை நான் அப்படியே கொண்டு வந்துருவேன். மாமா ஏதாவது ஒரு கடையில சாப்பிடட்டும், நான் போனை வைக்கிறேன். இருடி வைக்காத. என்னக்கா? ஏண்டி, கட்டி கொடுத்ததெல்லாம் நீ திரும்ப கொண்டு வரதுக்கா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்த? நீ அங்கே இரு, நான் வீட்ல ஏதாவது காரணம் சொல்லிட்டு வரேன். சரிக்கா, சீக்கிரம் வா. உங்க அக்கா கிட்டே ஸ்ட்ரைட்டா சொல்லலாம், இந்த சேலை உங்க அக்காக்கு நல்லா இல்லமா, ரொம்ப டல்லா காட்டுது. அதனால இம்மீடியட்டா அவங்க ஒரு ப்ளூ கலர் சேலையை கட்டாங்கன்னா அழகா இருக்கும். மாமா, ஐயோ நாள்ல அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. இப்ப சொன்னியே, இது நியாயமான விஷயம். இதத்தான் வெரி குட்னு சொன்னா வெள்ளக்காரன். ஏ மாப்பிள்ள மாமா பயங்கரமா பேசுற. மாமா ஏன் மாமா மலர் வரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வரும் மாப்பிள்ள. அது எப்படி மாப்பிள்ள, சமைச்சு கொடுத்த புள்ள பரிமாற வராம இருக்கும்? எப்படியும் வரும். பாக்குது.
என்னம்மா தேனு, இன்னும் உங்க அக்காவை காணோம்? வருவாங்களா இல்லையா? ஐயோ மாமா, அக்கா எப்படியாவது வந்துருவேன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவ இந்நேரம் வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஒன்னாலதான் தூங்கல்லன்னு சொல்ல போறேன், சோறு தண்ணி சரல்லன்னு சொல்ல போறேன். புதுசா புழுகாம ரொம்ப பெருசா வழியாம நானே கேட்டு வரப்போறேன். ஆமா தங்கச்சி, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்னு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஏங்க, உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டா சாப்பிட மாட்டீங்களா? அதை பரிமாறத்துக்கு நான் வேற வரணுமா? ஏமா ஆசை ஆசையா நீ சமைச்சிட்டு இப்படி தங்கச்சிட்ட பரிமாற கொடுத்துடுற? ஏமா சமைச்சவங்களே வந்து பரிமாறினாதாம்மா சாப்பிட்றவங்களுக்கு முழு திருப்தியா இருக்கும். சரி சரி, நேரமாச்சு, சூடாற தூக்குல சட்டுப்புட்டுன்னு சாப்பிடுங்க. மாப்பிள்ள, இலைய எடுத்து போட்டு சாப்பாடை போட்டு சாப்பிடியா? அண்ணா, நீங்களும் உட்காருங்க. ஐயோ, எனக்கு வேண்டாமா. எங்க அக்கா எங்க மாமாவுக்கு மட்டும் தான் சமைச்சு கொடுத்தாங்க. நீங்க சாப்பிட்றதா இருந்தா ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்கன்னு தேனு தெளிவா சொல்லிருச்சுமா. அதனால நீ மாப்பிள்ளைய கவனிச்சுக்கம்மா. அப்படியா சொன்னாவ? ஏய் தேனு, உனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? ஏய், சாப்பிட வந்தவங்க கிட்ட அப்படியா சொல்லுவாங்க? இல்லக்கா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்னடி விளையாட்டு? ஐயோ ஏமா, அந்த பிள்ளை ஏதோ மாமன்கிட்டயும் அண்ணன்கிட்டயும் உரிமையா விளையாடி இருக்கு. அதுக்கு போய் நீ ஏமா இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்ட? விடுமா, நான் சும்மா சொன்னேன். சரிம்மா, நீ மாப்பிள்ளைக்கு சாப்பாடை போடு. எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறமா வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன். சரிங்கண்ணா. மாப்பிள்ள, தங்கச்சி கையால நல்ல ஆற அமர உட்காந்து சாப்பிட்டு பொறுமையா வா. மாமா கிளம்புறேன், வரேம்மா. தேனே, அண்ணே, நீ நம்ம தோட்டத்தெல்லாம் சுத்தி பார்த்தது இல்லைல? தோட்டத்தை சுத்தி பார்க்கிறதுக்கு என்னென்ன இருக்கு? நான் இங்கே இருந்துக்கிறேண்ணே. தேனே, அண்ணே சொல்றேலம்மா, நீ அப்படியே தோட்டத்தை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தனா. ஓ, சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. அதான் அக்கா, நான் மாமா தோட்டத்தை போய் சுத்தி பார்த்துட்டு வரேன். ஏய் இருடி. இல்லக்கா, நீ மாமாக்கு சாப்பாடை போடு, நான் போயிட்டு வந்துடுறேன். ம், நல்ல விவரமான புள்ள மாப்பிள்ள, நீ பொழைச்சுக்கோத்தா. வரேண்ணே. போயிட்டு வா, நல்லா சுத்தி பாருமா. சரிண்ணே. ஏம்மா, ம். நான் கிளம்புறேன். மாப்பிள்ள வரேன் மாப்பிள்ள. போயிட்டு பொறுமையா வாங்க மாமா. நான் வரவே மாட்டேனே. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. ஒரு வழியா மலருக்குள்ள மனசு மாறி மாப்பிள்ளைய பார்க்க வந்துருச்சு. அவங்க பேசுறதுக்கு தடையா இருந்த தங்கச்சியவும் பேக் பண்ணி அமிச்சாச்சு. மாப்பிள்ள, இனிமே உனக்கு எந்த தடையும் இல்ல மாப்பிள்ள, மகிழ்ந்துரு. வாங்க, கை கழுவிக்கோங்க. வாங்க.
ப்ளூ கலர் சாரி பிடிக்கும்னு சொல்லி கட்டிட்டு வந்தா ஒண்ணுமே சொல்லாம போறாரு பாரு. என்ன புரியல. திடீர்னு என்ன ஸ்பெஷல் சமையல்லாம் பண்ணி கொடுத்து விட்டுருக்க? ஏன் ஏதாவது ஸ்பெஷலா இருந்தாதான் சமைச்சு கொடுக்கணுமா? ஆ, அப்படிலாம் இல்ல, சும்மா கேட்டேன். ம், என்னவும்? இல்ல நீங்க வந்ததுல இருந்து தினமும் ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அதான் இன்னைக்கு நான் சமைச்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஏய், போதும் நல்லா சாப்பிடுங்க. போதும் மலரு. ஏய் மலர், சொன்ன கேள். எவ்வளவு வைப்ப? சும்மா சாப்பிடுங்க. நீங்க எவ்வளவு சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? அடடடடடடடா. பின்னிட்ட போ. மீன் குழம்பு நாக்குல பட்டதும் அதோட ருசி அப்படியே தள்ள வரைக்கும் ஏறுது. நல்ல ருசி, நல்ல ருசி. தேங்க்ஸ். முட்டை வறுவல்னா எனக்கு ரொம்ப உசுராச்சே. ஐயோ, மீன் இத மறந்துட்டேனே. அதுவும் பொரிச்ச மீன். வேற லெவல்ல சமைச்சிருக்கீங்க டீச்சர். வேற 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 என்ன? இல்ல சாப்பாடை பத்தி மட்டும் சொல்றீங்களே, வேற எதை பத்தியும் சொல்லாம இருக்கீங்களே, அதான் கேட்டேன். வேற என்ன சொல்லணும்? இல்ல பொதுவா கேட்டேன். ஓஹோ, இங்க பாரு, ருசியான சாப்பாடை பிஸியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால எதுவா இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு பேசலாம். மக்கு மக்கு, நீ ஆசைப்பட்டன்னு சொல்லி ப்ளூ கலர்ல சேலை கட்டிட்டு வந்து உன் முன்னால உட்காந்துருக்கேன். நீ என்னடானா மீன் ருசியா இருக்கு, முட்டை ருசியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் உன் பொண்டாட்டி கட்டியிருக்கிற சேலை நல்லா இல்லையா? அதை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசினாதான் என்னவா? சாம்பிராணி சாம்பிராணி. என்னங்க என்னங்க, பார்த்து தண்ணி. அது யாரோ என்ன திட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். யாரோ இல்ல, அது நான் தான். என்ன சிரிக்கிற? ஒண்ணு இல்ல, சும்மாதான். ஒண்ணும் இல்லையா? சரி, ஓகே. நல்லா வெளுத்து கட்டு. ஆனா நான் எப்படி இருக்கேன், நான் கட்டியிருக்கிற சேலை எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடாத. யோ, பார்த்து ஏதாவது சொல்லியா? ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல? ஆமா ஆமா, கொஞ்சம் புழுக்கமா தான் இருக்கு. அப்படிதான், கொஞ்சம் நல்லா விசுறேன். சேலைய வச்சு விசிறுன்னு எல்லாம் சொல்ல தெரியுது. ஆனா அந்த சேலைய பத்தியும் சேலை கட்டியிருக்கிறத பத்தியும் ஒரு வார்த்தை சொல்ல தெரியல. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. வேற நீங்க தான் சொல்லணும். இந்த மனுஷன் வேற அவன் கூட சேர்ந்துக்கிட்டு தோட்டத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு சோறு எடுத்துட்டு போறதுக்குள்ள சப்பா முடியலடா சாமி.